பிரிக்ஸ் சொல்லுவாங்க. B for Brazil, R for Russia, I for India, C for China, S for South Africa. அது போல இப்ப நிறைய நாடுகள் ஆட் ஆயிருக்கு. UAE ஆட் ஆயிருக்கு, அர்ஜென்டினா ஆட் ஆயிருக்கு, ஏகப்பட்ட நாடுகள் வந்து ஆட் ஆயிருக்கு. முன்னாடி நினைக்கிற மாதிரில இப்ப இந்தியால ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்த ஒரு நாடாக வந்து வளர்ந்து விட்டது. இப்போது யூரோப்பியன் கவுன்சிலினுடைய பிரசிடென்ட் ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறார். என்ன சொல்றாரு அவரு? நான் ஒரு யூரோப்பியன் பார்லிமெண்டோட கவுன்சிலோட பிரசிடென்ட் தான், பட் இருந்தாலும் நான் வந்து ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி தன்னோட OCI கார்டை எடுத்து காட்டுகிறார். என்ன அவசியம் இருக்கு இந்த நேரத்தில் அவருக்கு இதை காட்டணும்னு சொல்லி? காட்டினா எத்தனை நாடுகள் கிட்ட இருந்து பிரச்சனை வரும், நீங்க ஏன் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்ற மாதிரி பேச்செல்லாம் வரும். அந்த வகையில் பார்க்கும்போது தர்மத்தை முன்னிறுத்தி, தர்மத்தை எப்போது வந்து அதை எம்பசைஸ் பண்ணி இந்த நாடு நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒத்த சிந்தனை உள்ள பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகள் ஒன்றாக சேர்ந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ் என்ற அமைப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க. உலகம் முழுவதும் நான் சுற்றி பார்க்கும்போது நான் தெரிந்து கொண்ட பர்சனலா நான் புரிந்து கொண்ட விஷயம் என்னவென்றால், இந்தியாவினுடைய மதிப்பு உலகெங்கிலும் மிக உயர்ந்த அளவில் பேசப்பட்டு கொண்டு வருகிறது. இதில் மாற்று கருத்தே கிடையாது. வணிக ரீதியான விஷயங்களை எப்படி ஆளுமை பண்றன்ற விஷயமா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் இந்தியா வந்து இன்று முதன்மை இடம் வந்து வைக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக பிரிக்ஸ் போன்ற நாடுகளுடைய அமைப்புல இந்தியா இன்னைக்கு தலைவராக இருப்பது மிகவும் சந்தோஷப்படக்கூடிய விஷயமாக வந்து நான் வந்து கருதுகிறேன். இந்தியா ஜப்பானை பின்னுக்கு தள்ளி GDP-யில் 4th பிளேஸ் வந்து முன்னேறி செல்கிறது என்றால் இதை விட நாட்டினுடைய growth நம்ம எப்படி வந்து வெறும் வார்த்தைகளால் வந்து சொல்லிவிட முடியாது. இட்ஸ் வெரி பிக்கெஸ்ட் சேஞ்ச் நான் வந்து கருதுறேன்.